வணக்கம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா செயற்கூறும் எண்ணானே அம்பலத்து எல்லா வல்லார் தனியே ஏற்று எங்கெங்கு இருந்து உயிர் ஏதேது வேண்டினும் அங்கங்கு இருந்து அருள் பொருள் சிவனே. யாரே எனினும் இறங்குகின்றார்க்கு சீரை அளிக்கும் சிதம்பர சிவனே. எங்குரு தீமையும் என்னை தொடரா வரை பங்கும் பகலும் காவல் செய்வனே. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினே என்று கருணை உள்ளம் கொண்ட திரு அருபிரகாச வள்ளலார் 201வது வருவிக்க பெற்ற பெருவிழா தமிழ்நாட்டு ஆளுநர் மாளிகையில் தமிழ்நாட்டு ஆளுநர் மாண்புமிகு திரு R.N. ரவி அவர்களின் தலைமையில் மிக சிறப்பாக நடந்தேறி வருகிறது. முதலில் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த ஆளுநர் அவர்களுக்கும் அவர்தன் குழுவினர்களுக்கும் அனைவரும் அனைத்து சன்மார்க்க அன்பர்கள் சார்பில் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சென்ற வருடம் பெருமானின் திரு வருவிக்க உற்ற நாளன்று இம்மாளிகையில் ஐயா அவர்களின் பெருமானின் உருவ சிலையை திறந்து வைத்து பெருமானாருக்கு பெருமான் கூறிய சுத்த சன்மார்க்க கொள்கைகளுக்கும் நாடு தழுவிய அளவில் மற்றும் இன்றி உலக அளவிலும் அறியப்படும் வகையில் பெருமையை சேர்த்துள்ளார். மேலும் பெருமானார் கூறிய ஜீவகாரணியும் உலக மக்கள் அனைவரும் அறிந்து தெரிந்து பின்பற்ற வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தில் ஜீவகாருண்ய நாளாக என்ற பிரகடனம் செய்யப்படும் பெரும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார் என்பதையும் அறிந்து கொண்டோம். வள்ளல் பெருமானின் கொள்கைகளை உலக மக்கள் அனைவரும் அறிந்து கொள்ளும் நல்ல தருணம் வாய்த்துவிட்டது என்பதை கண்டு நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். தனிப்பட்ட மனிதரோ சங்கங்களோ சன்மார்க்க கொள்கைகளையும் வள்ளல் பெருமானையும் புரிந்து கொள்ள பல முயற்சிகள் செய்தாலும் ஒரு அரசாங்கத்தின் ஆதரவோடு நடத்தப்படும் செயல்கள் வெகு விரைவில் மக்களை சென்று அடையும் என்பதில் ஐயமில்லை. பல சித்தர்கள் அவதரித்த இந்த புண்ணிய பூமியான தமிழ்நாட்டில் மிக சமீபத்தில் 19ஆம் நூற்றாண்டில் அவதரித்த யுக புருஷர் நமது பெருமானார் ஆவார். பெருமானார் சங்கம் சாலை சபை அமைத்து போதனைகள் நன்னெறிகள் மட்டுமின்றி அறிவியல் உளவியல் அண்டவியல் மருத்துவியல் என பல துறைகள் சார்ந்து உள்ளது. இவ்வாறு பல துறைகளை உள்ளடக்கிய சுத்த சன்மார்க்க கொள்கைகளை ஏற்று பயின்று சிந்தித்து இனி வரும் மனித குலம் உய்ய வேண்டும் என்பதே பெருமானின் பெரும் கருணையாகும். சமரச சுத்த சன்மார்க்க எனும் அன்பு நெறியை அறிவு நெறியை ஒளி நெறியை கடைபிடித்து பெருவாழ்வு வாழ இத்தகைய அரசாங்க முன்னெடுப்புகள் மிகவும் இன்றியமையாதது. இனி வரும் காலங்களில் சுத்த சன்மார்க்கம் என்பது கல்வி கழகங்களிலும் குறிப்பாக அமெரிக்காவில் உள்ள புளோரிடா இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டி பாடத்திட்டமாக வந்து இளைய சமுதாயத்தினை சென்றடைய வேண்டும். மேலும் சுத்த சன்மார்க்க கொள்கை அடித்தளமாக கொண்டு பல துறை சார்ந்து ஆய்வுகள் அறிவியலாளர்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதை மலேசிய சுத்த சன்மார்க்க அன்பர்களின் முக்கிய வேண்டுகோளாகும். எங்களின் அன்பான இந்த வேண்டுகோளை ஆளுநர் ஐயா அவர்கள் கருத்தில் கொள்வார் என்று நாங்கள் பெரிதும் எதிர்பார்க்கின்றோம். சான்றோர் சபையில் சிறு கருத்துக்களை பரிமாற இடமளித்தமைக்கு ஆளுநர் ஐயா அவர்களுக்கும்
கலந்து கொண்டு எல்லாவற்றுக்கும் எங்கள் எல்லா வகையிலும் தலைமை ஏற்று ஏற்பாடு செய்து கொடுத்த சாது ஐயா ஜானகிராமன் ஐயா அவர்களுக்கும் அவர்கள் பணியாளர்களுக்காக அனைவருக்கும் அவர் தன் குழுவினருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.